பணம் மலை போல குவியணும். நான் பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. நான் நெறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஆனா நினைக்கிற எல்லாருமே நெறைய சம்பாதிக்கிறாங்களா? அவங்க பணக்காரரா ஆகுறாங்களான்னு கேட்டா கிடையாது. இங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த பணக்காரனா ஆகணும், நான் நெறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்படுத்துற முறை தான் இங்க தவறா இருக்குது. அது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்கள மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையே மாறுறதும், நீங்க பணக்காரரா ஆகுறதும் உறுதி. இந்த வீடியோல நான் ஒரு 5 இம்பார்ட்டன்டான விஷயத்த தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும், ரொம்பவே முக்கியமானதாவும் இருக்கும். நம்ம சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றோம். ஸோ அந்த வீடியோ உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஒன், கோடீஸ்வரன் போல மனநிலையை நம்ம மாற்றணும். இப்போ ஏழையை எடுத்துக்கோங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா, அந்த பிசினஸ்ல எனக்கு தோல்வி தான் அடைய முடியும். போட்ட பணத்தையும் இழந்துருவேனா அப்படிங்கிற மனநிலை ஏழைக்கு இருக்கும். இதே பணக்காரனை யோசிச்சு பாருங்க. நான் எதையும் சாதிக்கக்கூடியவனா இருக்கிறேன். என்னால இன்னைக்கு நான் 1000 ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்றேன்னா, என்னால 10 கோடி ரூபாய் மாத்தக்கூடிய அளவுக்கு திறமை என்கிட்ட இருக்குங்கிற அந்த மனநிலையை தான் அவங்கள இன்னைக்கு உயரத்துக்கு கொண்டு போறது, அவங்க பணக்காரனா மாறதுக்கான ஒரு விஷயமாவே இருக்கும். நீங்க பணக்காரர்கள்லாம் பாருங்களேன், அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அவங்க செய்யற விஷயம், அவங்க சொல்ற விஷயத்த 10க்கு 11 வாட்டி அவங்களுக்குள்ள யோசிச்சாலும், அவங்க செய்யற விஷயம் கரெக்ட்டானதா இருக்கும். சோ, பணக்காரர்களோட மனநிலை எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ஒரு புது முயற்சி நான் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தயாரா அவங்க தொடங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அதிகப்படியா சம்பாதிக்கக்கூடிய வழிகள் என்னங்கிறத தான் அவங்க தேடிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, மிஸ்டர் அம்பானியே இருக்கிறாரு. அவர் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தவர். அவர் ஒரு சாதாரண பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரை எல்லாரும் போற்ற அளவுக்கு ஒரு தொழிலதிபரா இருந்திருக்கவே முடியாது. என்னால முடியாதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ரிலையன்ஸுக்கு அவர் ஓனரா இருந்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி இருக்கவே முடியாது. சோ இன்னைக்கு நீங்க உங்களுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு நச்சுன்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ் நான் உங்க கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் பீப்புள். அதாவது உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு முயற்சி பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லும் போது, இதை நீ பண்ணினா இந்த இடத்துல மார்க்கெட்டே இல்லை, ஸோ நீ வந்து தோல்விதான் அடைய முடியும் அப்படின்னு சொல்ற இந்த டாக்ஸிக்கான உறவுல இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் ஒன், என்னால முடியாதுன்னு சொல்றத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை எப்படி முடியும்னு யோசிக்க பாருங்க. அதனால எதையுமே முயற்சிக்காம அதை தவற விட்டுடாதீங்க. தேர்ட் ஒன், தினமும் பாசிட்டிவான அஃபர்மேஷனை சொல்லுங்க. என்னால முடியும், நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கணும் அதை என்னால அடையவே முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையும் உங்க தன்னம்பிக்கையும் உறுதிப்படுத்துற அளவுக்கு தினமும் அஃபர்மேஷன் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியாதுன்னு நினைக்கிற இந்த நெகட்டிவான திங்க வந்து அது வேரோட எடுத்துரும். செகண்ட் ரூல்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கோல். எந்த ஒரு கோலுமே இல்லாம இருக்கிறது திசை தெரியாத கப்பல் போல தான். நீங்க கோல் செட் பண்ணணும். அந்த கோலை செட் பண்றத நீங்க ஒரு நோட் புக்ல, டைரியில, இல்ல பேப்பர்ல எதுலயாவது எழுதி நீங்க தினமும் அதை பார்க்குற உங்க கண் முன்னாடி அதை நீங்க பார்க்குற இடத்துல ஒரு ஸ்டிக் பண்ணி வைங்க. ஒரு டோரா இருக்கலாம், உங்களோட ஸ்டடி டேபிள் சைடா இருக்கலாம், இல்ல உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க வால்ல நீங்க ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இதை நீங்க டெய்லியும் நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த அஃபர்மேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களை இன்னுமே வந்து அதை நினைச்சு ஓடுறதுக்கான உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்பவே உறுதியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்றீங்க. அந்த கோலுக்கு நீங்க எவ்வளவு சேமிக்கணும், நான் எவ்வளவு வருஷம் அதுக்கு நான் சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை வந்து தேடுறதுக்கான முயற்சி எடு. இப்போ உங்களோட கோல்ஸை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நீங்க டைரியில நோட் பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ், அதாவது நீண்ட காலம் இருக்கிற கோல்ஸை வந்து நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ, உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ரைட் பண்ணுங்க. அதை ரைட் பண்ணிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க டெய்லியும் அதை எடுத்து ரீட் பண்ணி பார்க்கலாம். இல்ல நீங்க அதை வந்து வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது மூலியமா உங்களுக்கு அது சீக்கிரத்துல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறது சயின்டிபிக்காவும் சொல்லியிருக்காங்க. இதை நான் பர்சனலா நானும் உணர்ந்திருக்கேன். நானும் சில திங்ஸை வந்து இந்த மாதிரி டைரியில எழுதி வச்சு அது எனக்கு இந்த இயர்ல எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நானும் அதை எழுத ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு 2 பொருள் வந்து நான் அதை வாங்கிட்டேன். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் வந்து ஸ்டிக் பண்றது. உங்களை தன்னம்பிக்கையோட எடுத்துட்டு போறதுக்கான, நீங்க சேவ் பண்றதுக்கான உள்ள கோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், அதெல்லாம் நீங்க பிரிண்ட் அவுட் இல்ல அதுக்கான பிக்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பர்சனல் ரூம் இருக்கும்ல, அதுல நீங்க ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்க கண்ணில் வந்து படுற மாதிரி.
தேர்ட் ஒன் வந்து ஃபேமிலி கூட ஷேர் பண்றது. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அப்படிங்கிற விஷயத்த உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்றது மூலியமா, அவங்க கிட்ட இருந்து சில ஆலோசனை கிடைக்கலாம். இல்ல ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஸோ அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்றது மூலியமாவும், உங்களுடைய கோல்ஸ வந்து நீங்க சீக்கிரம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேர்ட் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் ஹேபிட். சேவிங்ஸ் ஹேபிட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சேவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க அதிகமான சம்பளமா இருக்கலாம். இல்ல நான் குறைவான சம்பளமா தான் இருக்கிறேன் அப்படின்னாலும், உங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 30லேருந்து 40% வரைக்கும் நம்மளுடைய சேலரிலேருந்து நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 40,000 வந்து என்ன பண்றீங்க? சேலரி வாங்குறீங்கன்னா, அதுல ஒரு 10,000 வந்து நீங்க சேமிக்க ஆரம்பிங்க. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் எடுத்துக்கோங்க. குறைவான சேமிப்பிலையும் நம்மளால பிசினஸ ஆரம்பிக்கலாங்கிற அர்த்தத்த கொண்டு வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு எப்படியெல்லாம் சேமிக்கலாங்கிறத ஒரு 3 டிப்ஸ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் வந்து ஆட்டோ டெபிட். அதாவது உங்களோட அக்கவுண்ட்ல எப்பலாம் ரூ. 50,000 மேல வருதோ, அப்போ வந்து உங்களோட இன்னொரு அக்கவுண்ட்ல நீங்க ரூ. 10,000 ஆட்டோமேட்டிக்கா வந்து டெபிட் ஆகுற மாதிரி நீங்க ஒரு ஆட்டோ செட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணுக்கே தெரியாம ஒரு ரூ. 10,000 உங்க அக்கவுண்ட்ல எப்பலாம் ரூ. 50,000 வருதோ, அப்பலாம் வந்து ரூ. 10,000 இன்னொரு அக்கவுண்ட்க்கு அது ஒரு சேவிங்ஸா ஆயிட்டு இருக்கும். இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகும்போது உங்களுடைய யூஸ்லெஸ் அதாவது தேவையில்லாத செலவுகள் வந்து உங்களுக்கு அங்க குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ்ஸான திங்ஸ வாங்குறது. நமக்கு பிடிச்சிருக்கே, பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருட்கள வாங்குறது. அப்படி நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருள் உங்களுக்கு தேவையா? இது நமக்கு நீண்ட நாட்களுக்கு வருமாங்கிறத யோசிச்சு வாங்கணும். இல்லன்னா அந்த பொருள் வாங்குறத நீங்க தவிர்த்திடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க தேவையில்லாத பொருட்கள வாங்காம இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்க சேமிக்கணும் அப்படிங்கும்போது இந்த சில்லற காசுலாம் இருக்கும்ல, அத வந்து என்ன பண்ணலாம், நீங்க டெய்லி உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு ரூ. 50 ரூ. 100 அப்படின்னு தனியா அதுக்குன்னு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல குழந்தைங்ககிட்ட குடுத்து பண்ணலாம். இல்ல நீங்களே கூட டெய்லி நான் ரூ. 50 வந்து ஒரு உண்டியல்ல போட்டுட்டே வரேன் அப்படின்னு சொல்ற அந்த ஹேபிட்டையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? எதுலயாவது முதலீடு செய்யணும். நம்ம சேமிக்கிறதுனால மட்டும் நம்ம பணக்காரனா ஆக முடியாது. நம்ம சேமிக்கிற பணத்த நம்ம என்ன பண்ணணும்? வளர வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் எஃப்டி. இது வந்து ஒரு பாதுகாப்பான கவர்மெண்ட்டோட நமக்கு ஒரு ரூல். இதுல நீங்க வந்து முதலீடு செய்யறது மூலியமா உங்களுக்கு குறைஞ்சமான ஒரு வட்டி தான் கிடைக்கும். ஆனா ரிஸ்க் எதுவுமே கிடையாது. பாதுகாப்பாக இருக்கும். இதுல 5 லட்சம் வரைக்கும் உங்களால போட முடியும். செகண்ட் ஒன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்னது? அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஆனா அதிகமான ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டாக் மூலியமா அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல லாஸ் ஆகுங்கிற விஷயத்த தெரிஞ்சு நீங்க வந்து நல்லா ஆராய்ஞ்சு அதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத நீங்க யோசிச்சு நீங்க தான் பண்ணணும். இதுல எந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதே அளவுக்கு அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது. அதை தெரிஞ்சு நீங்க இதுல முதலீடு பண்றதுக்கு பண்ணணும். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது. அதாவது இதை பத்தின நாலேஜை நீங்களே ஸ்டடி பண்ணி இல்ல இந்த செபி அதை ரிஜிஸ்டரான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி அது மூலயமா நீங்க இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வந்து நாளுக்கு நாளா அதோடைய விலை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது. சில இடத்துலலாம் இடம் கிடைக்க கூட மாட்டேங்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலயமாவும் உங்களுக்கு வந்து ஒரு நீண்ட காலம் கழிச்சு, இப்போ இல்லைனாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கும் போது நீண்ட காலம் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கோல்டு. கோல்டுமே ரியல் எஸ்டேட் அளவுக்கு தான். இப்போ வந்து நாளுக்கு நாள் அதுவும் உயர்ந்துட்டு இருக்கு. சிலது ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்குது. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் எவ்வளவு வாங்கியிருப்பீங்க, இப்போடைய ரேட் என்னங்கிறத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு நீங்க ஒரு பவுன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு 1,00,000 ரூபாய். இப்போ நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான நான் சொல்லுவேன். நீங்க பாராவோ இல்ல ஜுவல்லரியாவோ இல்ல பாண்டாவோ இந்த மாதிரி போடுறது மூலயமா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஏர்லியா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சீக்கிரமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்களால பணத்தையும் பெருக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை வந்து ஒரே இடத்துல போடாம எல்லா இடத்துலயும் பிரிச்சு பிரிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லது. கோல்டு, இன்னொன்னு ரியல் எஸ்டேட், நெக்ஸ்ட் வந்து எஃப்டி, இந்த மாதிரி ஸ்டாக், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பிரிச்சு நீங்க கட்டுறது மூலயமா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டா கூட நீங்க இந்த மத்த 3 நாளை வச்சு நீங்க அதை சமாளிச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது மூலயமா உங்களுடைய அதிகப்படியான ரிஸ்கை வந்து தவிர்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே கூடையில நீங்க இருக்கிற எல்லா 100 முட்டையும் அதிலே வச்சீங்கன்னா, அதுல சிலது உடைஞ்சு டேமேஜ் ஆகும். அப்போ டேமேஜ் ஆகும்போது அதுல எல்லாமே வந்து என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த முட்டைய வந்து நீங்க தனித்தனியான கூடையில ஓரளவுக்கு கரெக்ட்டா வைக்கக்கூடிய அளவுக்கு கூடையில நீங்க பிரிச்சு வைக்கிறது மூலியமா உங்களுக்கு லாஸ்ங்கிறது குறைவா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சு வைக்கிறது கூட ஒரு புத்திசாலித்தனமான
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடுத்து ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம். அதாவது ஒரே இன்கம்மை நம்பி நீங்க இல்லாம பல இடத்துலையும் நீங்க இன்கம்மை ஜென்ரேட் பண்ற மாதிரி நீங்க வந்தீங்கன்னா உங்களை சேவிங்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஆனா ஒரே இன்கம்மை நம்பி நீங்க பண்றது சேவிங்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாருமே வேலை இல்லாம தவிச்சாங்க. வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், ஹோட்டல் வச்சிருக்கவங்க, ஷாப் வச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன ஆயிடுச்சு, கொரோனா டைம்ல கடைகளை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து தொழில லாஸ் ஆச்சு. இதே நீங்க இன்னொரு ஒரு ஒரு தொழில் உங்ககிட்ட இருந்திருந்ததுன்னா, நீங்க வீட்லயே இருந்து செய்யக்கூடிய தொழிலா இருந்துச்சுன்னா, அது மூலியமா உங்களால ஒரு இன்கம ஜெனரேட் பண்ணி அந்த நேரத்துல உங்கள சமாளிச்சிருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல நெறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வீட்லயே இருந்துட்டு இருந்தாங்க. யூடியூபா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா நம்மளால ஒரு இன்கம ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சதுனால எல்லாருமே பண்ணாங்க. இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இன்கம் இல்லாதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோசமா தான் இருக்கும். இந்த சைடு இன்கம ஜெனரேட் பண்றதுக்கான சில 3 விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களோட திறமைய என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது? இப்போ நீங்க யூடியூப் சேனல் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். இல்ல எனக்கு பேக்கிங் வரும் அப்படின்னா கிளாஸஸ் இருக்கு. ப்ரௌனி, கேக் இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு அத வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல சேல் பண்ணலாம். என்னால ஒரு சின்ன ஷாப் வச்சு ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஒரு ஷாப் கூட என்ன பண்ணலாம்? ஆரம்பிக்கலாம். ஆனா உங்களுடைய திறமையும் அதுல இன்ட்ரெஸ்ட்டும் அதுல ரொம்பவே முக்கியமா இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறதே ஆன்லைன் தான். இப்போ வந்து ஃப்ரீலான்சரா எடுத்துக்கோங்க. இல்ல வந்து ஏதாவது ஆன்லைன்ல வந்து சேல் பண்றதா இருக்கட்டும். டியூஷன் கூட ஆன்லைன்ல தான். ஹேண்ட் ரைட்டிங்கோடைய கிளாஸஸ் கூட வந்து ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லார் கையிலும் ஒரு லேப்டாப் இல்ல ஃபோன் இருக்கு. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரு ஆன்லைன்ல ஏதாவது கிடைக்குமான்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்லைன்ல சர்ச் பண்ணி அதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுவுமே வந்து மிகவும் கவனமா இருக்கணும். நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் என்ன பண்றாங்க? ஸ்கேமும் கொண்டு வராங்க. அதனால நீங்க எதையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருந்து அதை பார்க்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்மால் அதாவது ஒரு சின்ன ஒரு கைத்தொழில கத்துக்கணும். சில பேருக்கு வந்து நல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வரும். சில பேர் இந்த டெக்கரேட்டிவா வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும். அதில டெக்கரேட் பண்ணுவாங்க. அது வந்து லைட் செட்லாம் பண்ணி அதை டெக்கரேட்டிவா வந்து பண்ண முடியும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இதில ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்? கத்துக்கிட்டு அதை வந்து நம்மளுடைய பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணு ஆஃப்லைன்ல பண்ணலாம். இல்ல நீங்க ஆன்லைன்ல கூட அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல என்னால ஸ்டால் போடுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஸ்டால் போட்டு கூட அதை என்ன பண்ணலாம்? உங்களோட பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். எதுக்குமே வந்து உங்களுடைய மனநிலையை வந்து எப்பவுமே தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இது உண்மையா இல்லையா? இந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.